திருச்சியில் விதவிதமான பட்டாசுகள் முதல் வான வேடிக்கைகள் வரை வெடித்து மக்கள் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடினர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் இஸ்லாம் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்திலுமே அதிகாலை முதலே பண்டிகை புத்தாடைகள் அணிந்து இனிப்புகள் வழங்கி தீபாவளி உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. காலையில் வெடி வெடித்து இந்த பண்டிகை தொடங்கியவர்கள் இன்று மாலை, அதாவது சூரிய மறைவுக்கு பின்பு இருள் சூழ்ந்த பின்பு தங்களுடைய வெடிகளை வெடித்து, குறிப்பாக அந்த வெடிகளின் காரணமாக வண்ணமயமாக இந்த மாநகரமே காட்சியளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. பல வான வேடிக்கைகள், அதே போல ஃபேன்சி ரக வெடிகளால் வண்ணமயமாக இந்த மாநகரம் காட்சியளிக்குது. இப்போ நாம் நிற்கக்கூடிய பகுதியில் குடும்பமாக ஏராளமான தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. இது குறித்து இங்கே கேட்போம். சார் வணக்கம், ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? தீபாவளி ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாரும் ஸ்வீட்ஸ்லாம் வாங்குகிறோம், பட்டாசு வாங்கி வெடிக்கிறோம், புது ட்ரெஸ்லாம் ஷேர் பக்கத்தில் கிஃப்டாக கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக செப்பரேட் ஹவுஸை விட இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கப்போ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வாழ்த்து சொல்லிக்கிறோம், அப்புறம் வெடி வெடிக்கிறோம். எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கூட்டமாக நம்ம இண்டிவிஜுவலாக இருந்து பண்ணுறதை விட கூட்டமாக இருந்து பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க தீபாவளி? எங்கள் மேம் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால. அதே போல் மழை இல்லாதனால இந்த சின்ன வியாபாரிகள்லாம் நேற்று வரைக்கும் நல்ல ஒரு வியாபாரம் போயிருக்கோம். இந்த வருஷம் ஓகே, ஆனால் குயிக்காக வந்துருச்சு தீபாவளி, அதனால் மழைக்காக பயந்துட்டு இருந்தோம். ஓகே, என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. மேடம், நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிடுறீங்க தீபாவளி? எப்பயும் நாங்கள் தனியாக கொண்டாடுறதுக்கும் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா வீடோடு சேர்ந்து எல்லா குடும்பங்களோடு சேர்ந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். கொண்டாடிட்டு இருக்கீங்க, எப்படி ஹாப்பியாக இருக்கும்? ஸோ தீபாவளிக்கு முதல் நாளும் அதுக்கு தீபாவளி முடிச்ச அடுத்த நாளும் வேறு லீவ் விட்டுருக்காங்க தமிழக அரசு மூலியமாக. ஸோ இது ரொம்ப இதாக இருக்குது. அதனால் எல்லாருமே லீவ் போட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழக அரசுக்கு நன்றி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே மிகவும் உற்சாகமாக இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதிலும் பெரியவர்கள் கூட குழந்தைகளாக மாறி பட்டாசுகள் வெடிப்பது, வான வேடிக்கைகள் வைப்பது என இந்த தீபாவளி பண்டிகையை மிகவும் மகிழ்வாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் காலின்சுடன், திருச்சியிலிருந்து இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.